ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், பல்லாரி, குடமிளகா, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன், காலிஃப்ளவர், பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு கருவேப்பிலை போடுறத விட குருமாவுக்கு வந்து ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, குடமிளகா இதை வந்து ஒன்று ஒன்றா வதக்கிக்கணும். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வந்து தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் வந்து போய் பச்சை வாசனை போய் நல்லா வர மூச்சில் வந்து காய்கறி எல்லாம் சேர்த்துக்கணும். எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்கணும். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, கரம் மசாலா பொடி இவ்வளவு சேர்த்துட்டு ஒரு பரட்டி விடணும். எல்லா மசாலா ஐட்டம் வந்து அந்த காய்கறி கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பரட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். இது பூரி, சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.